தப்பு பண்ணாதீங்க, நான் என் குழந்தை நல்லா வளர்க்குறோங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. நீங்க நல்லா வளர்க்கலாம். இந்த சமூக கட்டமைப்பு இங்க செதறி போச்சு. நீங்க மொபைல்ல விழுந்து கிடக்குறீங்க, உங்க குழந்தை வேற இடத்துல விழுந்து. குழந்தைங்க அழுத உடனே கையில மொபைலை கொடுத்துட்டு நம்ம ஒரு மொபைலை நோண்டிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தைகள் கையிலும் ஒரு போன்ல ஒரு விஷயம் தப்பு நடந்துருமா, ஒரு டிவியில ஒரு படம் போடுறதுனால தப்பாயிருமா? நண்பர்களே, ராமஜென்ம பூமியினுடைய மீட்பு நடந்து கொண்டிருந்த காலத்தில் தூர்தர்ஷன் முளைக்கிறது. தூர்தர்ஷனில் முதலாக வந்த ராமாயணம் என்கிற தொடர் இந்தியா முழுக்க ராமரை தெய்வமாக வழிபடுகிற ஒரு வாய்ப்பு இந்தியர்களுக்கு வழங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டிவி முன்னாடி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு குளிச்சு டிரெஸ்ஸோட ராமர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் பாபர் மசூதி இடிப்பதற்கான ஆழமான விதையை போட்டது என்று நீங்க நம்ப மாட்டீங்கன்னா அதான் உண்மை. அப்படி விதை மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு ராமாயணம் மறுபடியும் இந்தியா ஃபுல்லா வரும். வைபுக்காக வடக்கன்கிற சொல் அவனுக்கு ஒரு விஷமாக மனதில் பதிந்திருக்கிறது. வடக்கனை கூப்பிட்டு கத்தி எடுத்து ரீல்ஸ் போட்டு வெட்டி சந்தோஷமா இருக்க வைப் பண்றான். அவங்கள தண்டிச்சாலும் அவங்க வந்து உள்ள போய் வைப் பண்ணிட்டு இருக்க மாமே அப்படின்னு தான் போகும். ஜெயிலுக்கு போயிட்டான், ஜெயிலுக்கு போறான் சொல்லிட்டு தான் போகும். அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழப்பதை பற்றிய எந்த கருணையும் எந்த அக்கறையும் எந்த கவலையும் அவனுக்கு ஒரு துளியிலும் இல்லை. ஏன்னா அவனுடைய பிரெயின்ல விஷம் பரவிடுச்சு. அது மொபைல்ங்கிற விஷயம் மூலியமா விஷம் பரவிடுச்சு. அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. நம் குழந்தைகள், குழந்தை செயற்பாட்டாளர்கள் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யாம நாளைய 10 வருட இந்தியாவை, தமிழகத்தை, சென்னையை நீங்க மீட்க முடியாதுன்னு ஆழமா நம்புறேன். உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு சீரிஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்துட்டு என் கைகால்லாம் நடுங்கிடுச்சு, இரவுலாம் என் தூக்கம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக முதல் காட்சியில அத்தனை கார்களோட ஒரு வீட்டுல வந்து நிற்கும். உள்ள ஒரு வயதான அப்பா இருப்பார். அவர் தான் அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொன்னோடனே, உங்க பையன் எங்க இருக்கிறான்? எதுக்கு என் பையனை தெரியுங்க? அவனோட வயசு 12, இவ்வளவுதான் இருப்பான். கூட படிக்கிற பொண்ணை குத்தி கொண்டான். அவன் வந்து எவ்வளவு டஸ்ட தனக்குள்ள அழுக்க மொத்தமா சுமந்திருக்கு. அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாலை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாலையாக இருக்கிறது. ஒரு 2 காரணம். ஒன்று, என்னுடைய ஆதர்சமான மருது சார் இந்த மேடை இருப்பதற்கும் 25 வருடங்களாக எனக்கு தெரிஞ்சு எங்களை ஏதோ ஒரு விதத்துல ஈர்த்து கொண்டிருக்கிற மருது சார் இந்த மேடையில் இருப்பது பெரிய ஆதர்சம். ஒரு நன்றியும் சொல்லணும். அங்காடி தெரு படத்துக்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் சார் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அது ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் புதர் மண்டி கிடக்கிற திரைப்பட கல்லூரிக்குள்ள ஒரு யானை போல இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸோ யானை நடக்க புதர் விலகி ஓடும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யார் எந்த போஸ்ட்டில் போட்டாங்களோ இல்லையோ, எங்கள் போஸ்ட்டில் மது சார் வந்து உட்கார்றப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவர் கை கொடுக்குறப்பவே தெரியும் வந்து அவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கை தொடுதல் அதை உணர முடியும். எல்லா காலத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த கை குலுக்கலை நான் அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு ஆளாக நான் இதை பேசுகிறேன். அப்புறம் இந்திரகுமார் தேரடி, இன்னைக்கு நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து தேரடி ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். தேரடி ஒரு பெரிய ஃபேன். நான் டெய்லி நைட்டு என்னோட அலுவலகம் முடிச்சுட்டு நைட்டு வந்து அவருடைய எப்பயுமே யூஸ்வலாக நான் வந்து டிபேட் பார்ப்பேன். தேரடி பேசுகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்று மாலையை வந்து வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆரம்பம் ரேஞ்சுக்கு ஸோ இல்லை, அது வந்து சரியான பார்வையில் பாசிட்டிவ்ல எடுத்துக்கோங்க. ரொம்ப எங்களுக்கெல்லாம் மாலை நேரத்தில் எங்கள் ஊரில் டிவிலாம் இல்லாத காலத்தில் வெற்றி கொண்டான்ல இருந்து நாஞ்சில் மனோகரன் அவர்கள் இருந்து அன்பழகன் அவர்கள், காளிமுத்து அப்படின்னு ஒரு பெரிய அந்த எங்கள் ஊரில் இருக்கிற தேசபந்து திடல் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. 2 மணிக்கு தான் முடியும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 2 மணிக்கு வைகோ மேடைக்கு ஏறினா அப்படியே கொந்தளிக்கும் அந்த அரங்கு. இப்படி ஒரு கொந்தளிக்கு இந்த மேடையை வந்து அவ்வளோ சிரிப்புக்குள்ளதாக்கிய தேரடிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிப்பட்டவரெல்லாம் சட்டசபைக்குள்ள போனாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பரிந்துரைக்கிறேன், தேரடி போன்ற ஒருத்தர் இந்த தேர் வீதியில் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா யாரோ பேசுறதோ இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ மகிழ்ச்சியாக குழந்தைகள் புக்கில் போய் அரசியல் மொத்தத்தையும் பேசி குழந்தைகள் புக்கில் இருக்கிற ஒரு கட்டுரையும் பேசாம மொத்தமா டிபேட்ல பேசுற மாதிரியே மொத்தமும் பேசி பராசக்தி படத்தெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு மருத்துவரை சொல்லின்னு ஒரு பெரிய காமெடி பண்ணி மோடிஜி வரைக்கும் போயிட்டாரு அவரு. சரி, ஓகே, அன்னைக்கு டிபேட் இல்லாம இங்க கூப்பிட்டதுனால அவர் வந்து மொத்தமா இங்க கக்கிட்டாரோ என்னமோன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து
விஜயலட்சுமி பேசுறப்ப உண்மையிலேயே செயற்பாட்டாளருங்கிறவங்க யாரு அப்படின்னு எனக்கு இனியன் பத்தி நிறைய தெரியாது. நான் வந்து ஒரு கடைசியான ஒரு ஒர்க் ஷாப்ல தான் இனியனை முதலாக சந்திச்சேன். அவர் எழுதின புக்கு நான் வாசிக்கல, இந்த புக்கு தான் நான் வாசித்தேன். ஸோ அந்த செயற்பாட்டாளர் நான் அப்போ தான் நான் முதல்ல பார்த்தேன். ஆனால் அவர் செஞ்ச வேலையை வந்து விஜயலட்சுமி அவர்கள் சொல்கிறப்ப உண்மையிலே நிஜமாக கண் கலங்குற மாதிரி இருக்கு. ஒருத்தர் எப்படி சிரிப்பை வரவழைச்சாரோ விஜயலட்சுமி சொல்கிறப்ப இனியன் மேலே வந்து அவ்வளோ ஒரு பாசம் அன்பும் சேர்ந்து சுரக்கிற ஒன்றாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அவங்க போயிட்டாங்க, நான் சொல்லணும்னு நினச்சேன். இனியனை நான் போன தடவை பார்த்தது இப்போ மணல மருத்துவருக்கு ஒரு காமெடி சொன்னார் குமார் தேரடி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டீன்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி மணல மருத்துவர் சிவபாலன் அவர்கள் வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க, ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப். அதில் தான் இனியனை நான் முறை சந்தித்தேன். இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு ஒர்க் ஷாப் உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கம் நினைத்தால் தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க அப்படி ஒரு ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் குழந்தைகள் யாருங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற எதுவுமே குழந்தைகள் பற்றிய அவங்க அபிமானம் இல்லை. ஏன்னா எனக்கு 2 டீன் குழந்தைகள் இருக்காங்க. நான் அவங்க கூட இருக்கிறேன், அவன் கூடயே புரள்றேன், உருட்டுறேன், பைக்கில் கூட்டு போகிறேன், என்னென்னமோ செய்கிறேன். அவனை என்னால் புரிஞ்சுக்க முடியல. அந்த பதட்டம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் அந்த டீன் ஒர்க் ஷாப்பை முதல் முறையாக முழு நாள் அட்டன் பண்ணேன். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற இங்கே செய்கிற யாருமே இன்றைய குழந்தைகளை புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இதை புரிஞ்சுக்கலைன்னா அடுத்த 5 வருஷத்துல வன்முறையும் வேறொரு டைப் ஆஃப் மனிதர்கள் இந்த குழந்தைகள் வளர்ந்து நிற்பாங்க. இந்த யாருமே புரிஞ்சுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப்பில் கண்டக்ட் பண்ணதில் கேட்ட எதையுமே இங்கே யாருமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. இங்கே இல்லை, பொதுவாக பொதுத்தலங்களை யாருமே அட்ரஸ் பண்ணப்படல. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. எல்லாத்தையும் மேம்போக்கான பார்வையில் எல்லாரும் பார்த்து கடந்து கொண்டே இருக்கிறோம். 15 வயசு 25 வயசு ஆன ஆட்களை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். 30 வயசு 40 60ன்னு போயிட்டு இருக்கோம். நிஜமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது 5 வயசு குழந்தையிலிருந்து அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு எப்போ வருதோ அப்பதான் குழந்தைகளுடைய செயல்பாட்டை கூர்ந்து கவனிக்க முடியும். அவங்க கையில இருக்கிறது ஒரு பெரிய ராட்சசன் போன்ற ஒரு மொபைல் போன் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. அது மொத்த டேட்டாவும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டோம். அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியல. யாராவது இந்த கூட்டத்தில் அடலசன்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அடலசன் வெப் சீரிஸ் ஒரு ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு வெப் சீரிஸ் சார். வரும் சார், நீங்கள் பாருங்க சார். ஒன் ஆஃப் த உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு வெப் சீரிஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்துட்டு என் கை கால்லாம் நடுங்கிடுச்சு, இரவுலாம் என் தூக்கம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக முதல் காட்சியில் அத்தனை கார்களோட ஒரு வீட்டில் வந்து நிற்கும். உள்ள ஒரு வயதான அப்பா இருப்பார். அவரை தான் அரெஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு சொன்னோடனே, உங்க பையன் எங்க இருக்கிறான் அப்படின்னு. எதுக்கு என் பையனை தேடுறீங்க? அவனோட வயசு 12. ஏன் தேடுறீங்க அப்படின்னா, போலீஸ் உள்ள தேடி அந்த 12 வயசு பையனை கைது பண்ணி கார்ல கூட்டு போயிடுவாங்க. ஏதுன்னு கேட்பாரு, உங்க பையன் கொலை பண்ணிட்டான். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம அந்த உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. கொலை பண்ணிட்டீங்கன்னா அவரால் நம்ப முடியாது. அவர் வீட்டுல 16 வயசு பொண்ணு இருக்கும், ஆனா 12 வயசு பையன் இவ்வளவுதான் இருப்பான். கூட படிக்கிற பொண்ணை குத்தி கொண்டான். அதுக்காக அவன் கைது செய்யப்படுறாங்கிறது தான் அந்த படம். நம்ம முதல்ல நினைக்கிறோம் தவற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல நம்ம இந்திய போலீஸ் மாதிரி, அப்படிலாம் நினைப்போம். ஆனா அந்த போலீஸ் நடந்துகிற விதம் ஒரு பாடம் நினைக்கிறேன். நீங்க அந்த வெப் சீரிஸ் பாருங்க, அந்த போலீஸ் நடந்துகிற விதம் ஒரு பாடமாக இருக்கு. அப்புறம் அந்த பையனை என்கொயரி பண்ணுவாங்க, ஒரு மனநல மருத்துவர் வருவாங்க. ஒரு 3வது சீசன்ல தெரியும் அவன் வந்து எவ்வளவு டஸ்ட தனக்குள்ள அழுக்க மொத்தமா சுமந்திருக்கான். அது நீங்க சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளுமையாக, வெறுப்பாக, விதையாக விழுந்திருக்கிறதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆண்மை, ஜென்சி, டெல்டா மேல், ஆல்பா மேல், ஆம்பளை, ஆண்மை, ஆண்னா குடும்ப தலைவன், இப்படின்னு சொல்ற ஒவ்வொரு சொல்லும் ஒரு துப்பாக்கி குண்டுக்கு சமம் நான் நினைக்கிறேன். அது எல்லாமே விஷம் தோய்த்த சொல்கள். இப்ப இனியன் சொல்றாரு, அரவாணி சொல்ற வந்து திருநங்கை, இதை விட கொடிய சொல் ஆண்மைங்கிற ஒரு சொல், பேராண்மைங்கிற ஒரு சொல். இப்படி ஒவ்வொரு சொல்லும் பிறக்கிற ஆண் குழந்தையினுடைய மூச்சுல கலந்துருக்கு. அவன் மொத்த பேரையும் அடக்கிற ஒரு ஆளா இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் சினிமால காமிக்கிற மஸ்குலைன் பாடி, அவன் தான் 100 பேரை சுட்டு கொள்ள முடியும் நம்ம நம்புறோம். இன்னைக்கு எல்லா திரைப்படங்களும் எல்லா கதாநாயகரும் நடிக்க விரும்புவது இந்த மஸ்குலைன் பாடி. அதுல ஒரு ஃபீமேல் கூட கிடையாது, ஒரு குழந்தைகள் கூட அந்த படத்துல கிடையாது,
துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அல்பா மேல தங்களை நினைத்துக் கொள்வதற்கு பெருமை அடைகிறார்கள். அப்படி ஒரு விஷம் ஒரு 12 வயசு பையன்குள்ள இருக்கு. அவன் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்க ட்ரை பண்றான். ஏதோ அந்த பொண்ணு நோன்னு சொல்லிச்சு. எப்படி ஏன்ட்ட நீ நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டான். குழந்தை நம்ம வீட்டுல நீங்க பாக்குற என் குழந்தைலாம் தப்பு பண்ணாதீங்க, நான் என் குழந்தைய நல்லா வளர்க்குறோங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. நீங்க நல்லா வளர்க்கலங்க. நீங்க புரிஞ்சுக்கல, உங்களால புரிஞ்சுக்க முடியாது. போன காலத்துல நாங்களாம் தெருவில் வளர்ந்தோம், வெயிலோடு விளையாண்டோம், ஊர்ல சுத்தணும். கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல போய் நின்னாவே அந்த தெருவில் கேட்பாரு, எப்பா ஈபிசாமி பையன் தான் இங்கேயே நிக்கிறப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது 8:30 மணி ஷோக்கு தேட்டருக்குள்ள போயிட்டா உங்க அப்பாட்ட சொல்லவா அப்படிம்பாரு. இந்த சமூக கட்டமைப்பு இங்க செதறி போச்சு. யாரும் யாரை பத்தியும் எதுவுமே சொல்லாத ஒரு ஆளா நம்ம மொபைலை பார்த்துட்டே தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோம். நாம் மனிதர்களை கவனிப்பதே இல்லை. கன்னியாகுமரியில சூரிய உதயம் நடந்தா மொபைல்ல ஷூட் பண்ணதான் துடிக்கிறமே தவிர அந்த கன்னியாகுமரி சூரிய உதயத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆளாக நம்ம இல்லவே இல்லை. சோ நீங்க மொபைல்ல விழுந்து கிடக்குறீங்க, உங்க குழந்தை வேற இடத்துல விழுந்து கிடக்குது. அந்த பையன் கைது செய்யப்படுகிறான், குற்றம் அவன் மேல் சுமத்தப்படுகிறது. அவங்க அப்பாவும் அம்மாவும் வர்றப்ப அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல என் பையனை தவறா வழி நடத்துறதுக்கான ஏதோ ஒரு காரணமாக நான் ஆகிவிட்டேன்னு தோணுது. எங்கேயோ நான் வீட்டுல ஆம்பளடி அப்படிதாண்டி செய்வேன், ஏன் கேட்டுதாண்டி நடக்கணும், நான் சொல்றதான் நடக்கணும் அப்படிங்கிறதோ ஏதோ டிவியில பார்க்கிற எதையோ ஒரு விஷயம் அவர்கள் மனதை ஏதோ ஒரு இடத்தில் வேற ஒரு திசையை நோக்கி நகர்த்தி விட்டதுன்னு நான் அப்பா அழுகிற அழுகையோட இந்த அடலசன்ஸ்ங்கிற வெப் சீரிஸ் முடியும். இந்த கூர்மையான பார்வை இந்திய திரைப்படங்கள்ல ஒரு படங்களை கூட நான் பார்த்ததில்லை. இதை இன்னைக்கு இருக்கிற குக்கிராமம் வரைக்கும் கொண்டு போகணும். சிட்டியில தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, டீ கல்லுப்பட்டிலையும் நடக்கும், அதுக்கு கீழே இருக்கிற ஊர்லயும் நடக்கும், மலை வாழ்ல இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீட்லயும் நடக்க போகுது. அப்படி நடக்கிறதுனாலதான் வைபுக்காக வடக்கன்கிற சொல் அவனுக்கு ஒரு விஷமாக மனதில் பதிந்திருக்கிறது. வடக்கனை கூப்பிட்டு கத்தி எடுத்து ரீல்ஸ் போட்டு வெட்டி ரீல்ஸ் போட்டு சந்தோஷமா இருக்கான், வைப் பண்றான். உங்களுக்கு தெரியாது அந்த வைப்பு. அவன் நிஜ ரத்தத்தை பார்த்ததே இல்லை. அவன் மொத்தமும் கேம்ஸ்ல சுட்டுக்கிட்டு இருக்கா, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு உடையுது. அதைத்தான் நீங்க டிவி தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு, சினிமா தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா பில்டிங் இடிச்சுக்கிட்டு இருக்கான். ஈராக்ல குண்டு போட்டு வெடிச்சு அவன் அதுக்கு முன்னாடி கேம்ல குண்டு போட்டு வெடிச்சிருக்கான். he enjoyed. அவன் மைண்ட்ல பிரேக் இல்லை. அவனுக்கு வெட்டுறப்ப அவனுக்கு வலிக்குமேன்னு கூட அவனுக்கு தெரியாது. கில்ட் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை. இல்ல வெட்டா வலிக்கும்னே தெரியாதுன்ற அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. அவன் என்ஜாய் பண்றான். அந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்க கூடும். இப்படி என்ஜாய் பண்றான். நாங்கினேரியினுடைய வீட்டுல போய் ஒரு பையனை வெட்டி கொள்றப்பையும் இதான் நடந்திருக்கும். எல்லா மொபைலுக்குள்ளேயும் ஃபயருக்குள்ளேயும் கேமுக்குள்ளேயும் அவர்கள் வேறொரு மொழி பேசிக் கொள்கிறார்கள். நம்ம நகையாசாரி பேசுகிற தூய்மையான மொழியை தேடிட்டு இருக்கோம், ஜோசியர் பேசுற தூய்மையான மொழியை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஜோசியர் என்ன பேசுறாரு, ஐயர் என்ன பேசுறாங்க, பூசாரி என்ன பேசுறாருங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தைகளோட மொழியை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கவே இல்லை. அவங்க வேறொரு மொழியை பேசிட்டு இருக்காங்க, வேற ஒரு உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஒரு அப்பாவா எனக்கு கில்ட்டியா இருக்கு, ஒரு பொறுப்பாளனா ஒரு இயக்குனராக எனக்கு கில்ட்டியா இருக்கு. அவங்கள தண்டிச்சாலும் அவங்க உள்ள போய் வைப் பண்ணிட்டு இருக்க மாமே அப்படின்ட்டு தான் போவோம். ஜெயிலுக்கு போயிட்டான், ஜெயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு தான் போவோம். அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழப்பதை பற்றிய எந்த கருணையும் எந்த அக்கறையும் எந்த கவலையும் அவனுக்கு ஒரு துளியிலும் இல்லை. ஏன்னா அவனுடைய பிரெயின்ல விஷம் பரவிச்சு. அது மொபைல்ங்கிற விஷயம் மூலியமா விஷம் பரவிச்சு. ஒரு போன்ல ஒரு விஷயம் தப்பு நடந்துருமா, ஒரு டிவியில ஒரு படம் போடுறதுனால தப்பாயிருமா? நண்பர்களே, ராமஜென்ம பூமியினுடைய மீட்பு நடந்து கொண்டிருந்த காலத்தில் தூர்தர்ஷன் முளைக்கிறது. தூர்தர்ஷனில் முதலாக வந்த ராமாயணம் என்கிற தொடர் இந்தியா முழுக்க ராமரை தெய்வமாக வழிபடுகிற ஒரு வாய்ப்பு இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டிவி முன்னாடி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு குளிச்சு ட்ரெஸ்ஸோட ராமர் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க.
அதுதான் பாபர் மசூதி இடிப்பதற்கான ஆழமான விதையை போட்டது என்று நீங்க நம்ப மாட்டீங்கன்னா அதான் உண்மை. அப்படி விதை மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு ராமாயணம் மறுபடியும் இந்தியா ஃபுல்லா வரப்போகுது. இதெல்லாம் நீங்க கவனிக்காம வெறும் மேல் தளத்துல 50 வயசுல இருக்கிற ஒருத்தனோட நீங்க அரசியல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கூட சண்டையில நீங்க ஜெயிச்சிடலாம். ஆனா நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், அவங்கள உங்க கருணை இல்லாம உங்க கழுத்துல கத்தி வைப்பான். அதை நீங்க சகிச்சுக்க முடியாது. அதை நீங்க என்ன செய்வீங்கன்னே தெரியாது. அதுக்கு எதிர்க்கிற ஆயுதம் இந்த மேடையில் இருக்கிற, ஏன் இந்தியாவில் இருக்கிற யாரு கையும் இல்லை. அவர்களை ஒரு கைப்பிடி பிடிச்சு நகர்த்துற ஒரு ஆயுதம் யாரு கையிலும் இல்லை. ஏன்னா குழந்தைகளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. குழந்தைகள் அழுதோடனே கையில மொபைலை கொடுத்துட்டு நம்ம ஒரு மொபைலை நோண்டிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தைகள் கையிலும் என் பையன் அனிருத் சாங் கேட்டுதான் சாப்பிட்றான் அப்படின்னு பேரண்ட்ஸ் சந்தோஷமா வீடியோ போடுறான். கரூர் சம்பவத்துல நான் பக்கத்துல அவரை பார்த்துட்டேன். சந்தோஷங்க, என் புள்ள போனா போட்டுங்க இப்படின்னு சொல்கிற அம்மாவை நம்ம என்ன சொல்வது? ரத்தம் வலிதுங்க, என் குழந்தை இறந்து போச்சு, போனா போட்டுங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இங்க விஷம் எங்க போய் விழுந்துச்சு நீங்க தேடவே இல்லை. நீங்க மேலோட்டமா இருந்தனால அது எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. இன்னொரு அப்பா சொல்றாரு, அடிபட்டு பக்கத்துல காயத்தோட ஒரு பையன் இருக்க. அப்பா சொல்றாரு, எங்கெங்க போனீங்க? என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க, தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேங்க. இது 35 வயசு அப்பா, 40 வயசு அப்பா சொல்றாரு, பக்கத்துல பையன் அடிபட்டு ரத்த சிந்ததோட நீங்க அதை ஜாலியன் வாலாபாகோடு வெண்மணி படுகொலையோடு என்ன கம்பேர் பண்ணாலும் அவங்க மண்டைக்குள்ள ஏறாது. ஏன்னா நீங்க மண்டைக்குள்ள நீங்க இல்ல. ஏன்னா குழந்தை செயற்பாட்டால் நம்ம டெக்ஸ்ட் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும். நெஜத்துல இறங்கி இனியன் மாதிரி ஒரு ஆள் இறங்கி நின்று வேலை செய்யற ஒரு போஸ்ட யாருமே வழங்கல. நேர இறங்கி வேலை செஞ்சாதான் நெஜம் என்னன்னு தெரியும். அதுல பிளேட் இருக்கும், கத்தி இருக்கும், கையில அறுக்கும், அது தெரியாது. நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்து குழந்தைகள் வாழ்க, குழந்தைகள் இவர்கள் அப்படின்னு எழுதி கொண்டிருந்தால் எப்போதும் இந்த மனநிலை போய்கிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்க என்ன வேணா அறிவிக்கலாம், என்ன இலவசங்கள் வேணா தரலாம், அந்த இலவசம் எதனால் தங்களுக்கு வந்ததுன்னு தெரியாது. அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி குழந்தை செயற்பாட்டாளர்கள் கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யாம நாளைய 10 வருட இந்தியாவை, தமிழகத்தை, சென்னையை நீங்க மீட்க முடியாதுன்னு ஆழமா நம்புறேன். ஏன்னா நான் அங்காடி தெருவில் ஒரு படம் எடுத்துட்டு இருந்தேன். உண்மை எது, ஏசி ரூமுக்குள்ள இருந்து வேலை செய்யறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் எழுதுறப்போ ஒரு சம்பவத்தை நான் பேப்பர்ல படிச்சு எழுதினேன். உதயம் தியேட்டர் பக்கத்துல இருக்கிற சாலை ஓரம் படுத்திருக்கிறவங்க மேல ஒரு லாரி ஏறி இறந்து போயிட்டாங்க. ஓகே, இந்த சம்பவத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஷூட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்க படுத்திருக்கிறாங்கல்ல, அவங்களே ஷூட்டிங்ல நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வாப்பான்னு எஸ்டிமேட்டர் அனுப்பேன். அவங்க சொன்னாரு, இது மாதிரி அங்க பண்றவங்கலாம் கொளுத்து வேலை பார்க்குறாங்க, கொத்தனார் வேலை செய்யறாங்க, ராத்திரி போலீஸ் வந்து தொந்தரவு பண்ணுமாடா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், தொந்தரவு பண்ணுன்னு சொன்னாங்க. அப்ப காலில் சிமெண்டையோ மண்ணையோ பூசிட்டு படுத்தா போலீஸ் தொந்தரவு பண்ணா விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னேன். நான் திரும்ப கிளம்பியே போய் அவங்கள்ட்ட உட்காந்துட்டேன். நான் என்னடா படம் எடுக்கிறேன், ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ரங்கநாத் ஸ்ட்ரீட் பார்த்து படம் எடுத்துட்டு இருக்கேன். நான் அவங்கள்ட்ட உட்காந்து என்னங்க அப்படின்னு கேட்டேன். ராத்திரி லத்தி அடிச்சுட்டு காலில் சிமெண்டோ மணலோ தூசியோ படாதவங்க காலில் சொத்துன்னு போலீஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. முதல்ல அந்த டயலாக் எடுத்து என்னுடைய படத்துல வச்சு, செயற்பாட்டாளன் என்பவன் இவன். ஏசி ரூம்ல உட்காந்து எழுதுறவங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா செயற்பாட்டாளனுக்கும் எழுதுறவங்களுக்கும், ஏசி ரூம்ல இருந்து உலகத்தை பார்ப்பவர்களுக்கும், பால்கனில இருந்து இந்த உலகத்தை பார்ப்பவர்களுக்கும், ஹெலிகாப்டர்ல இருந்து உலகத்தை பார்ப்பவர்களுக்கும் இந்த உலகம் வேறொன்றாக தெரியும். இன்னொரு சம்பவம் அங்காடி தெருவில் நடந்தது. நான் ரங்கநாதன் தெருவில் ஒரு வருடம் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டே இருந்தேன். அப்பதான் அந்த படம் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த கடை மட்டும் நான் 3 கடை மட்டும் செட்டு போட்டோம். இந்த பக்கம் ஒரு 3 கடை, இந்த பக்கம் 3 கடை, மித்தமா சிஜி அடிச்சிட்டோம். முதல் நாள் ஷூட் பண்ணேன். நான் செட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது செட் இல்ல, நம்ம தப்பா ஷூட் பண்றோம். முதல் நாள் ஃபுல்லா இது செட்டு மாதிரியே தெரியுது. காட்டி கொடுத்துருவோம் நான் துடிச்சுக்கிட்டே இருந்தேன். தப்பா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு, என்ன தப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல. சாயங்காலம் வரைக்கும் நான் க்ளோஸ் அப்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். அந்த நாள் சார் நான் 3 நாள் தான் ஷூட்டிங் போட்டிருக்கோன்னு அசிஸ்டன்ட் சொன்னான். ஷூட்டிங் போட்டிருக்கேன்டா, ஆனால் ஒயிட் ஷாட் எடுக்க என் மனசுக்கு ஒப்பல, தப்பா இருக்கு, என்ன தப்பா இருக்குன்னு தெரியல. அப்புறம் சாயங்காலம் அங்கே சேர் போட்டு உட்காந்துருந்தேன். ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல நீங்க காலையிலிருந்து இரவு முழுக்க 24 மணி நேரம் கடந்தாலும்
உங்க கால்ல சட்டை போட்டிருக்க புது பேண்ட் வாங்கினப்ப உள்ள இருக்கிற அட்டை இருக்குல்ல, உங்க காலில் பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தூசி உங்க கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு புழுதி மூட்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த செட்ல அதை மிஸ் பண்றோம். அது ரங்கனா ஸ்ட்ரீட்ல முன்னாடி பின்னாடி நடந்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நான் உடனே சொன்னேன், ரங்கனா ஸ்ட்ரீட்ல இருக்க குப்பைய ஒரு லாரி அள்ளிட்டு வந்து என் செட்ல போட்டு அப்புறம் நான் ஷூட் பண்றேன்ட்டு அடுத்த நாள் கொட்டி ஷூட் பண்ண பிறகு ரங்கனா ஸ்ட்ரீட்டாவே தெரிஞ்சு. அங்காடி திருவாகி தெரியுது. செயற்பாட்டாளன் என்பவன் இது போன்றவன். அவன் நடந்து போனா தெரியும் அவனுக்கு. அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஒரு குழந்தை அழுதா இங்கிருந்து அம்மாக்கு எப்படி தெரியுதோ அப்படி செயற்பாட்டாளனுக்கு இந்த குழந்தைகள் எது போன்றவர்கள் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த சிரிப்பை, அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. நம் குழந்தைகள். ஒருத்தன் வெட்டிட்டு என் பையன் நிக்கிறான் அப்படின்னா வெட்டுப்பட்டவனுக்கும் அழ வேண்டும், வெட்டிட்டு நிக்கிற என் பையனுக்கும் அழ வேண்டும். நான் தான் அந்த தப்பை பண்ணிட்டேன். நான் தான் இந்த சமூகம் மோசமா இருப்பதற்கான ஒரு காரணமாக நான் தான் ஆயிட்டேன். பீட்சாவையும் பர்கரையும் மொபைல் போனையும் என் குழந்தைக்கு நான் வந்து பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ண நான் தானே குற்றவாளி. இந்த இடத்துல இந்த சமூகத்தை கூர்ந்து கவனிக்காத நான் தானே குற்றவாளி. கல்வி விதையை குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு புகட்டுற உசிலம்பட்டியை விட நம்ம அதை விட மோசமான ஒரு தவறை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் மொத்தமாக இந்த சமூகத்தில் இருக்கிற மொத்த கற்பிதங்களும் வேறொன்றாக இருக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் இவர் வந்து சிறைவாசி குழந்தைகள் தனியா பிரிக்கிறாரு. நான் எந்த குழந்தைகள் எப்படி வேணா பிரிச்சுக்கோங்க, ஆனா மொத்த குழந்தைகளுக்கான ஆபத்து இருக்கு. இனியன் மாதிரி 1 கோடி இனியன்கள் தேவை. இந்தியா முழுக்க எல்லா குக்கிராமங்களிலும் டீன்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தணும். அப்படி நடத்தினாதான் இந்த புக்ல இருக்கிற அதுல வந்து குழந்தைகள் ஒர்க் ஷாப் சம்பந்தமா எப்படி சமூக காரணிகளால், அரசியல் காரணங்களால் அவன் வந்து வேறுபடுத்தி நிற்கிறான், அவன் சிக்கல்ல இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி நீங்க மெதுவா புரியும். இப்ப நாங்குநேரில் வெட்டுப்பட்டவனை அரசாங்கம் காப்பாற்றி விட்டது. வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்ல, அவனும் நம்ம குழந்தை தானே. அவனை யார் காப்பாற்றுவா? அவனை யார் மடைமாற்றம் செய்வது? அவனுக்கு தவறுன்னு எப்படி புரிய வைக்கிறது? தப்பு இல்லைன்னு எப்படி சொல்றது? அதையும் சேர்ந்துதான் நம்ம செய்யணும். தான் தங்கச்சி ஒரு வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி வெட்டிட்டான்ல, செத்து போயிட்டான் கவின், உள்ள போயிருக்கனால அவனுக்கு நாமெல்லாம் தான் பொறுப்பு. நம்ம சேனல்ல எல்லா ஜாதியினுடைய matrimony.com விளம்பரங்கள் வருவதை ஆதரிக்கிற நாமெல்லாம் பொறுப்பு இல்லையா? எல்லா ஜாதி விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஜாதி இது, நம்ம ஜாதி மேட்ரிமோனி, இந்த ஜாதியில நீங்க பொண்ணு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது நம்மளுடைய குற்றம் இல்லையா? சாக்லேட் விளம்பரங்களை பார்த்து நம்ம குழந்தைகளை ஆசைப்படுறப்ப வாங்கி கொடுக்குறோமே, அதை அனுமதிக்கிறோம்ல, அந்த அனுமதித்தலும் இதுவும் ஒன்றுதானே இல்லையா? சோ அந்த முக்கியமான ஆபத்தை நாம் உணராவிட்டால் நாம் அடுத்த தலைமுறை குழந்தைகளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆழமா நம்ப. இமயமோட ஒரு சிறுகதை இருக்குது, பிரமாதமான ஒரு சிறுகதை, 2 பக்க சிறுகதை. ஒரு பள்ளிக்கு ஒரு புது ஆசிரியர் வருகிறார். குழந்தைகள் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுடைய பெயராய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லா குழந்தைகளும் பெயரை சொல்கிறது. ஒரு குழந்தை மட்டும் தன் பெயரையும் ஊரையும் சொல்ல மறுக்கிறது. ஏன் சொல்ல மறுக்கிறேன்னா அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. மொத்த கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க, குழந்தைங்க கேலி பண்ணி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அலுவலக உதவியாளர்கிட்ட அவர் கேட்கிறாரு, என்னாச்சு அந்த பொண்ணு ஏன் சொல்லல? அந்த பொண்ணோட ஊர் பேர் வண்ணான்பட்டி போன்று. ஒரு ஜாதி பெயரை நீங்கள் சொல்கிற கேலி சொல்லை தாங்கி நிற்கிற ஒரு பெயராக இருக்கிறது. இன்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு கிராமங்களின் பெயர் ஜாதி பெயரை தாங்கியதாக இருக்கிறது. அதை நாம் களையாமல் இந்த குழந்தைகள் மனதில் இருக்கிற ஆபாசத்தை நம்மளால் களைய முடியாது. நம்ம சொல் மட்டும் மாத்தி வைக்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தலைன்னா, என் குழந்தைக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு, இவன் HIV பாதிக்கப்பட்டிருக்கான்னு குழந்தைக்கு கேலி பண்ணுவதை நீங்க தடுக்கவே முடியாது. அன்பு ஆயுதம், நான் திரைப்படம் ஆயுதம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லல. 5 வயசுல அந்த குழந்தைய கப்பும் பிடிச்சிக்கணும் கையில. அரசாங்கத்தினுடைய கையோ ஒரு ஆசிரியனுடைய கையோ யாராவது ஒரு கை அவன் கையை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் மட்டும்தான் முடியும்.
சரி, இந்த தோல்வி எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு? இந்த இந்தியாவில் லட்சியவாதம் என்று தோற்று அழிந்ததோ அங்கிருந்தா அந்த தோல்வி ஆரம்பிச்சிச்சு. இப்ப டிராஸ்கி மருது சார் இருக்காங்க, எங்களுக்கு லட்சியவாதத்தினுடைய ஒரு உதாரணம். அவர் எந்த கேள்வியும் கேட்காம தொடர்ந்து தன்னுடைய பெயிண்டிங் கையில வரைஞ்சு தள்ளிட்டு இருக்க ஒரு லட்சியவாத ஒரு ஆளை நான் கண் முன்னாடி பாக்குறேன். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தலைவர் இருந்தார். எந்த கேள்வி இல்லாம காலையில வேலை முடிஞ்சுன்னு டீ கடை வேலை முடிஞ்சுன்னு ஜிஹெச்சுக்கு போய் முழுக்க வேலை செய்வார், செயற்பாட்டாளர் மாதிரி. அந்த லட்சியவாத ஒருவரை கூட நம்ம இன்னைக்கு பார்க்க விட்டுரும். நம்ம குடும்பம் நம்ம மட்டும் பார்த்துக்கணும் தம்பி, அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது தம்பி இப்படின்னு நீங்க சுயநலத்தை செல்ஃபிஷ உங்க குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறப்ப இந்த லட்சியவாதம்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு இல்லை. இந்த அரசியல்வாதியில் யாராவது உங்களுக்கு லட்சியவாதம் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு இன்னைக்கு யாராவது காமிக்க சொல்லுங்க. 101 வயசு நல்லகன்னு சார் சொல்லுவோம், அது பிறகு யாராவது இருக்காங்களா? இந்த லட்சியவாதம் வேற எங்கதான் இருக்கா? 5 ரூபா டாக்டர் இருக்காரா இங்க? இல்ல வனவளங்கு பாதுகாத்தாளர் யானை டாக்டர் டாக்டர் கே இருக்காரா? எந்த லட்சியவாதமும் நம் கைகளில் இல்லை. நம்ம கைகள் இருப்பது சுயநலத்தின் கைகள் மட்டுமே. நம்ம கைகள் ஆழமாக இருக்கிறது. நம்ம கைகள்ல ரேகை படிந்து இருக்கிறது முதலாளித்துவத்தின் கைகள். முதலாளித்துவத்தின் கைகள் சுயநலத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். இங்க மட்டும் லட்சியவாதத்தை சொல்லிட்டு முதலாளித்துவத்துல இருந்து மாத்தலைன்னா எப்படி மாறும்? என் பேங்க்ல நான் பணத்தை போட்டேன், வட்டி எனக்கு வரும் அப்படிங்கிறது சுயநலம் தானே. அந்த சுயநலம் லட்சியவாதமும் தத்துவத்தை மாற்றாமல் இந்த ஊர்ல மொத்தமும் மாறவே மாட்டாங்க. அப்படி மாறணும்னா தத்துவம் மாறணும். வெறும் நாம் கையில் வைத்திருக்கிற எந்த தத்துவமும் நம்ம கைகளில் மொத்தமும் வந்து சேராது. இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமாக ஒன்றாக கூர்ந்து கவனித்த, நான் அங்காடி தெருவில் கூர்ந்து கவனித்ததை போல, விஜயலட்சுமி சொல்லிய பொன்மணி அரிசியை போல ஒரு வார்த்தை இந்த புத்தகத்தில் நான் காண கிடைத்தது. பள்ளியில் பிரச்சனை என்றால் வீட்டில் பகிர்ந்து கொள்வதை போல, வீட்டிலும் ஏதாவது பிரச்சனை என்றால் யாரிடம் இந்த குழந்தைகள் சொல்லும் அந்த குரல், அந்த நேச குரல் எங்காவது இருக்கிறதா? பள்ளியில பிரச்சனை சொல்றதுக்கு வீட்டுல அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு பிரச்சனைனா சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற இடத்தில் நாம் நிற்கிறோம். இந்த கேள்வியை உங்கள் முன் விடுகிறேன். நம்ம வீட்டுல முன்னாடி அப்பா, மாமா, சித்தப்பா, தாத்தா, ஆச்சி, பாட்டி இப்படி 1000 பேர் இருந்தாங்க. ஒரு குழந்தை ஓடி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஓடி சொல்லிடும். இன்னைக்கு யார்கிட்ட சொல்றதுங்கிற கேள்வி நம் மனசில் இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் நீங்க எப்படி செய்யணுங்கிற தொடர், உங்க பாதை எல்லாத்தையும் இனியினுடைய இந்த தொகுப்பு நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ஊறும். இந்த கூட்டத்தோடு அவருடைய நடவடிக்கையோ எதுவோ முடிந்து விடாது. இந்த தீப்பந்தத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் கைகள் ஏந்தி கொண்டு ஓடினால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வெறும் தேர்தல் காலத்தில் மட்டும் நாங்கள் வேலை செய்வோம் என்று நினைத்தால் எதையும் காக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு இனியனை நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி.